மக்களே, எங்கள் வீட்டில் தன்னால் ஒரு மாங்கன்று நின்றுது. இது தழுற பார்த்தோன்னே எனக்கு சர்ன்னு என் மூளை 50 வருஷத்துக்கு பின்னால் போயிடுச்சு பார்த்துக்கோங்க. இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளையெல்லாம் சேர்ந்துக்கிட்டு, அந்த தெருக்கார பிள்ளையெல்லாம் சேர்ந்துக்கிட்டு புளிய மரத்தில் ஏறி புளியம்பழம் பறிப்போம். அப்புறம் அந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, அதில் மிளகாத்த உப்பு புளி வச்சு அரைச்சி திம்போம். ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு மெனக்கிட்டு அதை தின்னுக்கிட்டு இருப்போம் பண்டை மாதிரி. இந்த மா இலை என்ன செய்வோம்னா, மரத்தில் போய் தானே ஆய முடியாது. அதனால் அந்த ஒரு பையங்களை விட்டு அவனுங்களை ஐஸ் வச்சு அன்றைக்கி ஏற சொல்கிறது. அவனுங்க மேலே உச்சியில் போய் ஏறி இந்த குழந்தா பறிச்சுட்டு வருவாங்க. இதுக்கு வெறுமனை புளியும் உப்பும் வச்சு நாங்கள் திம்போம். இந்த அதாவது அந்த கற்பப்பை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் அந்த தோப்பு ரொம்ப நல்லதான், அந்த மா இலை தோப்பு. அதனால் பெரிய ஆளுகளும் சாப்பிட பார்த்துருக்கோம். அவங்க சாப்பிட்ற மாதிரியே நாங்களும் வித்தலை மாதிரி இதை போட்டு சவக்குன்னு சாப்பிட்டுட்டு அந்த தெருவை வளம் வருவோம் பார்த்துக்கோங்க. இப்போல்லாம் எங்கே இந்த பழக்கமெல்லாம் இல்லை பார்த்துக்கோங்க. அந்த காலத்தில் ஒரு சமுதாயம் அப்படி இருந்தது பாருங்கள். கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு எதையுமே விளக்காமல் மனசையும்